வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்தவர்களின் அசைக்க முடியாத விசுவாசங்களில் ஒன்று இரண்டாம் வருகை. கடவுள் மீண்டும் வருவார் என்பதில் ஆதிகாலத்திலிருந்து நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், எதிர்பார்த்திருக்கிறோம். எப்போ அவருடைய இரண்டாம் வருகை வரும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு பலர் பல காரணங்கள் சொல்றாங்க, பல தீர்க்க தரிசனங்கள் சொல்றாங்க, பல தியானங்கள், பிரசங்கங்கள் சொல்றாங்க. ஆனா சீஷர்களே அவர்கிட்ட கேட்டாங்க, எப்போ உடைய இரண்டாம் வருகை வரும்? உங்களுக்கு தெரியும், மத்தேயு 24 இருக்கு. எப்போ தன்னுடைய வருகை சம்பவிக்கும்ன்றதுக்கு அவர் 3 விஷயம் சொன்னார். 3வது விஷயம் என்ன தெரியுமா சொன்னாரு? ஏன் சார் 3வதுல இருந்து தொடங்குறீங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா? காரணமா தான். 3வது விஷயம் என்ன தெரியுமா சொன்னாரு? போர் பற்றிய செய்திகள் வரும், போர் நடக்கிற மாதிரி சம்பவிக்கும், பயந்துராதீங்க. 2வது விஷயம் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் தான் கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்து, நான் தான் ஆளு, நான் தான் கடவுள்னே சொல்லிட்டு நிறைய பேர் வருவான். அதை விட்டுருங்க. இது ஒரு அடையாளம். முதல் அடையாளம் தெரியுமா? யாரும் உன்னை ஏமாத்தாதபடி நீ ஜாக்கிரதையா இரு. அப்பதான் 2ஆம் வருகை நடக்கும். நீ ஏமாந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் வராது. எனவே நான் கடவுள் என்று சொல்லுகிற சக மனிதனுடைய மோசடித்தனம், அங்கே போர் நடக்கிறது, இங்கே போர் நடக்கிறது, இயற்கையால் உலகத்தால் ஏற்படுகிற அந்த அபாயங்கள், இவைகளை விட முக்கியம், நீங்கள் ஒருவரும் வஞ்சியாதபடி நீங்கள் விழிப்பாயிருந்தால் இது சம்பவிக்கும். அப்போ நாம அவரு ஏமாத்திட்டாரு, அவரை நம்பி போனோம், இவரை நம்பி போனோம், அவர் அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, இப்ப ஏமாத்திட்டாருன்னு நீ விழிப்பாரு. நீ விழிப்பா இருப்பதற்கான எல்லா ஆலோசனையும் உன் கைகளில் இருக்கிற பைபிள்ல இருக்கு. எனவே தகுந்த ஊழியக்காரனை தேர்ந்தெடுத்து அவர் சொல்றதுல கூட தகுந்த இறையியல் தத்துவங்களை உள்வாங்கி அதுலயும் தகுந்த விதத்துல அதை நம்ம பயன்படுத்தி நாம விழிப்போடு இருந்தா 2ஆம் வருகை சம்பவிக்கும். எனவே நாம தான் லேட் ஆகிறதுக்கு காரணங்கிறது புரிஞ்சுங்க. இன்னைக்கு அங்கே ஏமாத்திட்டாரு, இவர் ஏமாத்திட்டாரு, இவர் இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, நிறைய தகவல் அதற்குள்ளெல்லாம் போகணும். அதெல்லாம் நடக்கும் தான் கடவுள் சொல்றாரு. ஆனா நீ ஜாக்கிரதையார். நீ மாய்மாலங்களுக்கும் பிரம்மாண்டங்களுக்கும் வெளிச்சங்களுக்கும் அலங்காரங்களுக்கும் சப்தங்களுக்கும் ஆட்டங்களுக்கும் பாட்டங்களுக்கும் மயங்கி போய்விட்டு பிறரை குற்றம் சொல்வதில் எந்த லாபமும் இல்லை. நீ யாரும் வஞ்சியாதபடி நீ ஜாக்கிரதையா இரு என்பதுதான் நமக்கான டீச்சிங் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும்.